ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா பப்பாயா தேங்காய் கறி. அதாவது இந்த ரா பப்பாயா இருக்குல்ல, அதை வேக வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பால்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரெசிபி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பர்டிகுலராக எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் கல் தோசை, செட் தோசை, ஆப்பம் இந்த மாதிரி ரெசிபிலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் ரீசெண்டாக வந்து மார்த்தாண்ட பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த ரெசிபி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கலாமே சொல்லிட்டு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த காய் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து பழமாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் காயாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அது ரொம்ப செங்காயாக வேண்டாம். கையில் எடுத்திங்கன்னா அந்த ஒரு பழம் ஸ்டேஜுக்கு வர அந்த பக்குவத்தில் நீங்கள் வாங்கியிருக்கணும். இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். ரா பப்பாயா தேங்காய் கறிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச ரா பப்பாயா 1 கப்பு, தேங்காய் பேஸ்ட் 1 கப்பு, இஞ்சி ஒரு 2 சின்ன துண்டு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் 1 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, தேங்காய் பால் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னேன். அந்த வேக வச்ச காயோட தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி பாருங்கள் கையில் இருக்குல்ல, இந்த தண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி இந்த ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த பப்பாயோட அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால் எடுத்து வச்சுருக்கோம். இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை நம்ம சூப்பாக சாப்பிடலாம்னு கண்டிப்பாக சாப்பிட்லாம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால், கொஞ்சம் ஒரு 2 சீரகம், லைட்டாக இடித்த மல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டு கொதி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பாக சாப்பிட்லாம். கொஞ்சம் மிளகு சீரகம் பவுடர்லாம் போட்டு. இப்போ என்ன சூடாகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடுகை தாளிப்பாக போடுறோம். இந்த கடுகு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கடுகு பொரிஞ்சு வந்த உடனே இந்த இஞ்சி போடுறேன். இந்த இஞ்சி வந்து எண்ணெயில் போட்டுக்கணும். பாருங்கள், நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம்லாம் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் காரத்துக்கு இந்த ஒரு பச்சை மிளகாய், இந்த நீட்டாக இருக்க பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்படி போட்டிருக்கோம். 1/2 இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா முழுசாக போடும்போது எண்ணெயில் வதக்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் 1/2 கட் பண்ணி போடுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்க ஆரம்பிக்கும். வதக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 30% அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கினா அந்த வெங்காயம் என்னன்னா, நேரம் ஆக இந்த ப்ரிப்ரேஷன் வந்து அந்த வெங்காயம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கினா ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த வெங்காயம் கடித்து சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. நீங்கள் இந்த காயோட, அதாவது பப்பாயா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காயோட அந்த வெங்காயம் கடித்து சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். மென்று சாப்பிட்ற பக்குவம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த எண்ணெயில் அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகா போட்டு வதக்குறோம். அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அந்த பச்சை மிளகாவோட காரத்தன்மை கிடைக்கும். சரியா? வெங்காயம் வதங்கின பக்கம் போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காயை இதில் போடுறோம். இந்த காயை அப்படியே டேரெக்டாக இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட்ஸ் வரும். பண்ணலாம், ஒன்று தவிர எதுவுமே இல்லை. ஆனால் இந்த காய் வேகிற டைமில் அந்த வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வெந்தால் நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து இந்த அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், சுரைக்காய், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் டெய்லியும் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் வெந்து முடித்த பிறகு அந்த மாதிரி செட் தோசை, ஆப்ப தோசை சாப்பிடும்போதுன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிடுவீங்களே, ஒரு கறி கடிச்சா, ஒரு சிக்கன் கடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த காயை கடிக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய், வெறும் தேங்காவை இதில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த திக்னஸ்க்காக நம்ம அந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் இதில் போடுறேன். இதோட கொஞ்சம் உப்பு, இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காயோட ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. இந்த பொரியலுக்கு எப்படி டாஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் இதை ஃபஸ்ட்டு வதக்குங்க.
இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் வாட்டர் கொஞ்சமாக சும்மா லைட்டாக அந்த தேங்காய் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக இருந்தால் என்ன வேணால் நேரம் ஆக ஆக அந்த தேங்காய் பால் வேறு நம்ம லாஸ்ட்டு கடைசி யூஸ் பண்ணுவோம். அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடும். அதே டைமில் ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தால் கொதிக்க நேரம் ஆக ஆக அந்த அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை குக் பண்ணுறோம். குக்கிங் சொல்லும் போது எதுவாக இருந்தாலும் அந்த டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு சிக்கனை வந்து ஒரு 2 மணி நேரம் வேக போட்டால் என்னாகும், ஒரு ரைஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் வேக போட்டால் என்னாகும், மசிஞ்சு போச்சுன்னா அந்த பொருள் கரெக்டாக கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி தான் இதில் தேங்காய் போடும்போது குறிப்பிட்ட டைம் இவ்வளோ நேரம் குக் பண்ணால் இவ்வளோ தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. சமையலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போது லைட்டாக கொதிக்குது, 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கு பிறகு வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றலாம். இது நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த தேங்காய் போடும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ரெகுலேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொதிக்க கொஞ்சம் லைட்டாக திக்காகுது. இந்த டைமில் நல்லா பார்த்துக்கங்க, அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை இதில் யூஸ் பண்ணுறேன். நல்ல திக்கான தேங்காய் பால், அந்த முதல் பால் 2வது பால் 3வது பால் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அந்த தேங்காய் அரைச்சி அதுக்கப்புறம் நல்ல ஒரு காடா துணி எடுத்து அது நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. அந்த பால் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். திக்கான பால் இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்க பால் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் தோசை இல்லை வேறு என்ன தொட்டு சாப்பிடணும்னா அது ஓட ஆரம்பிச்சிடும், அதில் ஒட்டாது. நீங்கள் அதனால தான் திக்கான பால் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பால் ஊற்றின பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் போட்டு பால் ஊற்றின பிறகு திருப்பியும் குக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பால் நல்லா பாருங்கள். இந்த பால் வந்து திரிஞ்சு போகலை, அது இன்னும் ரொம்ப கெட்டியாக இல்லை. இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த அப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பால் திரிஞ்சு போனால் இந்த ப்ரிப்பரேஷன் டோட்டலாக வந்து வேஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஒரு சூப்பரான இந்த பப்பாயை வச்சு பண்ணுற இந்த தேங்காய் கறி. இது குருமாலையும் சேராது, இது ஸ்டூலையும் சேராது. சரிங்களா? ஸோ அதனால் வீட்டில் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இந்த பப்பாயா தேங்காய் கறி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கரெக்டாக அந்த சொன்ன பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயா டிவிக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பப்பாய், டேக் கேர்.